அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளிக்கிழமை மே 30ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த படம் தான் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முகேன் நடிப்பில் டிஆர் பாலா இயக்கத்தில் இந்த சம்மரில் குழந்தைகள் கொண்டாடும் படமாக வந்து எடுக்க வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த படம் தான் வந்து ஜின் தி பேட். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து குழந்தைகளை கவர்ந்துச்சா, காமெடி கலாட்டா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜின் த பேட் இந்த படத்தில் முதல்ல வந்து ஸ்டார்டிங்கிலே வந்து படத்தில் ஆரம்பத்திலே வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி பழங்காலத்தில் வந்து காமிப்பாங்க. அப்போ வந்து சில சாமியாருங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள வந்து ஜின்னை எடுத்துகிட்டு ஒரு பெட்டிக்குள்ளே வந்து அடைச்சி வந்து வச்சுருவாங்க. அதை வந்து காமிப்பாங்க. அப்படி இருக்கையிலே வந்து அப்புறம் வந்து சில வருஷங்கள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து காமிப்பாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம முகேன் இருக்கார்ல, நம்ம படத்தோட ஹீரோ, அவரை வந்து காமிப்பாங்க. அவர் வந்து மலேசியாவில் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார். அங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிச்சு இப்படி இருக்கையில் திடீர்னு பார்த்தா அவரோட அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் வந்து காதல் வந்து தோல்வியாயிரும். ஏற்பட்ட சண்டை இந்த மாதிரி ஆனவனையும் காதல் வந்து தோல்வியாயிரும். இப்படி தோல்வி ஆனவனையும் அந்த சோகத்திலே வந்து இவர் வந்து வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன பார்த்து இந்த பாக்ஸை வந்து ஒரு இடத்துல வந்து பார்ப்பார். இது என்ன பாக்ஸு அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நோட் பண்ணி அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து தொடுவார். அந்த பெட்டியில் வந்து இவர் கை வச்ச உடனேயுமே வந்து இவருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து லாட்ரியில் வந்து விழுந்துடும். இதனாலே வந்து அவர் வந்து என்னன்னா அந்த பெட்டியை தொட்டவனே இவ்வளோ இதாக இருந்தால் நம்ம வந்து இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டி ராசியான பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி அப்படியே தூக்கி அவர் பேக்கில் வச்சு அவர் வந்து கொண்டு போயிடுவார். அப்படி கொண்டு போனவனையும் அங்கே வந்து இவருக்கு வந்து லக்கி மேல் லக்கி கிடைக்கும். இவர் எதை தொட்டாலும் அது வந்து சக்ஸஸாகவே அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவருக்கு மட்டும்தான் அது சக்ஸஸாக அமையுமே தவிர அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே வந்து துன்புறுத்தும், கொடுமைப்படுத்தும், பயமுறுத்தும், இந்த மாதிரியே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையிலே வந்து எல்லாருமே வந்து என்னடா நீ கொண்டு வந்திருக்க, இப்படி ரொம்ப வந்து அவரை வந்து இது பண்ணிடுவாங்க. இதனாலே அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கள் வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணிட்டியா, சரியா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து அவர் வந்து தூக்கி போட்டுருவார். இப்படி தூக்கி போட்டோடனே அதுக்கடுத்து தான் வந்து இந்த ஜின்னு என்ன பண்ணணும்னா பெரிய உருவம் எடுத்து அதுக்கடுத்து வந்து இந்த ஜின்னு வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி. இந்த படத்தை பற்றி அலசம் சொல்ல போனால், அந்த படத்தில் வந்து ப்ரொமோஷன்லேயே வந்து ஸ்டார்டிங்கிலே வந்து நம்ம வந்து பார்த்துருப்பாங்க. எப்படின்னா எஸ்ஏ சூர்யா தான் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து இவங்களை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு எஸ்ஏ சூர்யா வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் நடிக்க முடியாது, நான் வந்து ஒரு இதாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேசுனதெல்லாம் வாய்ஸ் நோட் பண்ணியிருப்போம். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த சின் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி சாத்தான் கான்செப்ட் தான் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து பந்தயம் அடிக்க வேண்டிய ஒரு கான்செப்டாக இருந்தால் கூட இது எவ்வளவு சொதப்ப முடியுமோ அந்தளவுக்கு வந்து டைரக்டர் வந்து சொதப்பியிருக்கிறாரு. இந்த முகேன் வந்து வீட்டுக்கு வந்தவனையும் எத்தனை திரில்லு, அந்த வீட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் நடக்கணும், என்னென்னலாம் காமெடியெலாம் நடக்கும் அப்படி அளவுக்கு வந்து எடுத்துருப்பாங்க. பார்த்தோன்னா அது எதுவுமே இல்லாமல் ஒரு முக்கால்வாசி இது வந்து இந்த படத்தில் வந்து பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து எடுத்துருக்கிறாரு. அதுக்கு இந்த படத்தில் மெயினாக காமெடியும் சொல்லப்போனால் பாலா சரவணா வருவார்ல, அவர் வந்தவனே தான் இந்த படத்தில் கொஞ்சம் சிரிக்கிற அளவுக்கு வந்து காமெடி இருக்கும். மற்றபடி வந்து இதை எல்லாரோட நடிப்பும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு சாதாரணமாக ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதுலேயும் வந்து இந்த முகேன் அக்காவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தைய வந்து கடைசி வரையும் காமிக்கவே மாட்டாங்க. அதை பார்க்குறப்பே இந்த குட்டி குழந்தை கூட கண்டுபிடிச்சிடும் இதுக்குள்ளே வந்து ஒரு குழந்தையே இல்லை, சும்மா வந்து தொட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு காமிச்சோம். இந்த ஜின்னு வந்து 2ஆம் பாதியில் தான் வந்து அதோட உருவமே பெரிய உருவமே எடுக்கும். அதுவும் வந்து எப்படி இருக்குன்னா, மோட்டுப்பட்டில் இருப்பாங்களே அந்த மாதிரி தான் இதோட உருவமே வந்து பார்க்க அரக்க மாதிரி பயங்கரமாக இருக்கும். அது பேச்சு வந்து சாதாரண ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். இதை பார்க்குறவே குழந்தைங்க வந்து என்னடா அரக்கமாக இருக்குது இந்த மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து பார்க்க தோணாத அளவுக்கு தான் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறது, எப்படியோ வந்து குழந்தைகளை வந்து கவரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் பல குறைகளை நிரம்பி தான் அந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த படத்தில் வந்து விவேக்கோட மெர்சனோட இசை தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி காமெடி கலாட்டா என்னென்னமோ வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு படத்தை இப்படி சாதாரணமாக இப்படி சொதப்பியிருக்காரு அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றமாக வந்து அமைஞ்சிருக்குது. இதில் ப்ளஸ்ஸும் சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து கான்செப்ட்டு, பாலா சரவணோட நடிப்பு, இதில் பல்ப்பும் சொல்லப்போனால் திரைக்கதை, செயற்கைத்தனமான நடிப்பு, பொறுமையை சோதிக்கும் முதல் பாதி அப்படி தான் சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த ஜின் தி பேட் வந்து எஸ்ஏ சூர்யா தப்பிச்சு விட்டார், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படி அளவுக்கு வந்து ஹீரோ நினச்சிக்காரு. அப்படி தான் இந்த படத்தை வந்து கொடுத்துக்குறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 1.75 தாங்க கொடுப்பேன். அந்தளவுக்கு தான் அந்த படம் வந்து சூப்பரான ஒரு கதையை வந்து இப்படி சொதப்பணும் அந்தளவுக்கு வந்து இந்த டேரக்டர் வந்து சொதப்பியிருக்கிறாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.